என்னது, அமெரிக்காவில் ஒருத்தர் 5 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? அந்த 5 பொண்ணுங்களுக்கும் ஒரே நாளில் வளகாப்பு நடந்ததா? என்னவா இருக்கும்? அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இசைக்கலைஞர் ஒருத்தர் வந்து 5 பொண்ணுங்க கூட வந்து பழகி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அந்த 5 பொண்ணுங்களை மேலேயும் வந்து காதல் வயப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருமணமாக வந்து செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 பேருக்கும் ஒரே நேரத்தில் வந்து வளகாப்பு வந்து நடத்தியிருக்காரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 10 டேஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா இணையத்தில் வந்து ஒரு முக்கிய இதுவாக வந்து பேசப்பட்டு வருது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா அந்த 5 பேர் கூட இருக்கிற வந்து அந்த ஒற்றுமை தான் வந்து காரணம். அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 பேரில் இருக்க ஒருத்தங்க தான் வந்து அந்த வீடியோஸ் ஆகட்டும், ஃபோட்டோஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து இணையத்தில் வந்து ஷேர் பண்ணி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதுதான் வந்து ஒரு மில்லியன் கணக்கான பேர் வந்து பார்வையிட்டிருக்காங்க, அதை பற்றி பேசிட்டு வராங்க. அதில் அப்படி அவங்க வந்து என்னதான் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர் வந்து அந்த 5 பேர் கூட தான் பழகி வந்திருக்காரு நல்ல முறையில். அதனால் வந்து அதில் எதுவுமே தப்பு சொல்ல முடியாது நம்ம. இப்போ வந்து இந்த குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த 5 பேருமே வந்து ஒற்றுமையாக தான் இப்போதைக்கு இருக்கோம். ஃப்யூச்சர்லேயும் வந்து இனிமேல் நாங்கள் 5 பேர் வந்து ஒற்றுமையாக தான் இருக்க வந்து நாங்கள் ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 5 குழந்தைங்களும் வந்து நல்ல முறையில் வந்து நாங்கள் பிறந்துட்டாங்க அப்படின்னா வந்து எங்கள் குடும்பத்தில் மட்டும் 11 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாகவே ரொம்ப நோட்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து இந்த ஒருத்தர் 2 பேரே இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பிரச்சனைகள், எக்கச்சக்க பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோ இது எல்லாமே வந்து வந்துட்டுருக்கு. அந்த இதில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க 5 பேருமே வந்து இவ்வளோ ஒற்றுமையாக வந்து பேசுகிறதும் சரி, இருக்கிறதும் சரி, இதுக்கப்புறம் வந்து இருக்க போகிறாங்கன்னு நினைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணால் வந்து நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து நெகட்டிவாக வந்து என்ன இவன் 5 கல்யாணம் பண்ணிட்டான், அதே மாதிரி ஒரே நேரத்தில் வந்து 5 பேரையும் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான், இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நியூஸாக வந்து எதுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னொரு சைடு வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பாசிட்டிவாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த 5 பேரும் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த 5 பேருமே வந்து இப்போ ஒற்றுமையாக வந்து இருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்காக ஒற்றுமையாக நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் தான் இது. அதனால் இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணுறது வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். இதில் முக்கிய செய்தி என்னென்னா என்னதான் நடந்தாலும் சரி அதுக்கு எல்லாமே சேர்ந்து ஒற்றுமையாக இருந்தால் வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிற வீடியோ போய் பாருங்கள். நான் உங்களை அங்கே வந்து பார்க்குறேன்.